வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ப்ராஜெக்ட் எப்படி மேக் பண்ணுறது. ஒரு ப்ராஜெக்ட் இப்போ பாருங்கள். இப்போ இந்த இடத்துல காம்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியுது இதில் என்னென்ன சொல்ல வேண்டியது இருக்குது. காம்போனன்ட்ஸ்லாம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பேட்டரி 9 வோல்ட் பேட்டரி, 9 வோல்ட் பேட்டரியோட கிளிப்பு. இது வந்து சால்ட்ரிங் பேஸ்ட், லெட், ஒரு சைனா பிளேடு ஸ்க்ராப் பண்ணுறதுக்காக, சுரண்டுறதுக்காக. இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, இங்கே ரிலே இருக்குது, ஒரு ரெசிஸ்டர், ஒரு டியூசர், ஒரு எல்இடி இருக்குது. இதில் காம்போனன்ட்ஸ் எதுன்னு கேட்டால் டூல்ஸ் எது அப்படின்னா இதெல்லாம் எடுத்துடலாம். பேட்டரி ப்ளஸ் இந்த கிளிப்பெலாம் எடுத்துடலாம். இதெல்லாம் எடுத்துடலாம், கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம், எல்லாமே எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ என்ன இருக்குது பார்த்தா 4 பொருள் மட்டும்தான் இருக்குது. ஒன்லி 4 காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த என்லார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் பாருங்கள், இந்த ப்ளூ மேட் இருக்கு இல்லையா, இதை பெஞ்ச் மேட் அப்படின்னு பேர். பொதுவாக சர்வீஸ் பண்ணணும், அசம்பிள் பண்ணணும், ப்ராஜெக்ட் எதாவது மேக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மேட் இருந்தால் நல்லது. ப்ளூ மேட். ஓகேவா? மொபைல் சர்வீஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயும் இதில் இருக்க பாக்ஸஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்ட்ஸ் எல்லாம் எதாவது வச்சுக்கலாம். ஐசி, டிரான்சிஸ்டர், எல்இடிஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் வச்சுக்கலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் ஹாரிஜான்டலாக இது வெர்டிக்கலாக அப்படி குத்தி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு உடனே தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு தடவையும் ப்ராஜெக்ட் பண்ணும்போதெல்லாம் அந்த காம்பவுண்ட்ஸை போய் சர்ச் பண்ணுறது, பேஸ்ட் எங்கே, லெட் எங்கே, கட்டர் எங்கே அப்படின்னு தொலாவெல்லாம் கூடாது, டைம் ஆகும். ஓகே? இந்த இடத்துல இந்த மேக்னெட்டிக் இருக்குது. இந்த இடத்துல இது தொட்டால் இதில் காம்பவுண்ட்ஸ் நாட் ஸ்க்ரூஸ் எல்லாம் இதில் வந்து என்ன ஆயிரும், அப்படியே ஒட்டிக்கும். ஓகேவா? தேவைப்படுறவங்க சொல்லுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஓகேங்களா? இதனுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் வந்து 650 ஆகும். ஓகே, சரி. இப்போ பாருங்கள் என்ன இருக்குது இதில் எல்லாமே. இல்லை ஒரு 4 காம்பவுண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதான் 4 பொருள் இருக்குது. என்னென்ன இருக்குது எல்லாம்? ஒரு எல்இடி, ஒரு ரெசிஸ்டர், ஒரு ரிலே, தென் ஒரு கெப்பாசிட்டர். சரி, என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்டால், இப்போ நான் ஒரு ப்ராஜெக்டை நான் உங்கள் முன்னாடி அசம்பிள் பண்ண போகிறேன். ஓகே? இந்த அசம்பிள் பண்ணுற ப்ராஜெக்டை நீங்களும் அசம்பிள் பண்ணணும். அசம்பிள் பண்ணி எனக்கு 10 செகண்ட் வீடியோவை சப்மிட் பண்ணணும். இதுதான். ஓகேவா? இப்போ நான் அசம்பிள் பண்ண போகிறேன் இந்த ப்ராஜெக்ட். ஓகே, சரி. இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஃபஸ்ட்டு பாருங்கள், இது எல்இடி எடுத்திருக்கேன். எல்இடி எடுத்துனா எல்இடியில் எது ஏனோட கேத்தடுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதேமாதிரி ரிலே, இது ஒர்க்கிங் பிரின்சிபல், இதில் எத்தனை கான்டாக்ட் பின் இருக்குது, என்னென்ன டைப் இருக்குது, இது எப்படி ஒர்க் பண்ணுற டைப்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நியூ கமர்ஸ் யாராவது இருந்தால் போய் பாருங்கள். இந்த மாதிரி ரெசிஸ்டர், இந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டர். சரி, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க இல்லையா, அல்லது நான் பண்ண போகிறேன் இல்லையா? அந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறதா இருந்தால் என்கிட்ட மல்டிமீட்டர் வேணும். ஃபஸ்ட்டு அந்த மல்டிமீட்டர் ஓகேங்களா, நல்ல ஒரு சென்சிட்டிவ் உள்ள மீட்டராக இருக்கணும், விலை கம்மியாக இருக்கணும், அதே நேரத்தில் நல்ல குவாலிட்டி மீட்டராக இருக்கணும். ஓகேங்களா? அப்போது அந்த மீட்ரு வந்து ஒன்று இருக்கணும். அப்போ இருந்தால் தான் ஒரு எல்இடி எப்படி செக் பண்ணுறது, இதுக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கலாம். ஒரு ரெசிஸ்டர் எப்படி செக் பண்ணுறது, ரெசிஸ்டன்ஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ இருக்குது. இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரிலே எப்படி செக் பண்ணுறது, தென் ஒரு கெப்பாசிட்டர் அதை எப்படி செக் பண்ணுறது, போத் அனலாக் அண்ட் டிஜிட்டல் மல்டிமீட்டரில் செக் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு காம்பவுண்ட்ஸ் அசம்பிள் பண்ண, ஒரு ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணுறதா இருந்தால் முதல்ல அந்த பொருள் என்ன வேலை செய்யுது அப்படின்னு தெரியணும். எல்இடினா அது ஒர்க் தெரியணும், ரெசிஸ்டன்ஸ்னால் அது ஒர்க்கு தெரியணும், ரிலேனா அது ஒர்க்கு தெரியணும், கெப்பாசிட்டினா என்ன பண்ணுது அப்படின்னு தெரியணும். அதுக்காக தான் உங்களுக்கு நான் உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன். இந்த வீடியோவில் எல்லாமே ஃபஸ்ட்டு காம்பவுண்ட்ஸை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சிருக்கேன். இப்போ இந்த டாஸ்க் யாருக்கு அப்படின்னு கேட்டால் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களும் சரி, இப்போ படிச்சுட்டு இருக்கவங்களும், இனி படிக்க போகிறவங்களும் யாராக இருந்தாலும், இப்போ அவங்களுக்கு இப்போ ஒரு சம்மர் சீசன், இப்போ இந்த நேரத்தில் ப்ராஜெக்ட்டுக்காக நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. சிம்பிளான ப்ராஜெக்ட் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நீங்களும் அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் கொடுக்குறேன். அப்போ காம்பவுண்ட்ஸு செக் பண்ண தெரியணும்.
அப்போ தான் கண்டிஷன் இருக்கான்னு தெரியணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ராஜெக்ட் மேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். கடையிலேருந்து ஸ்பேர் வாங்கிட்டு வந்தோடனே வேகமாக அசம்பிள் பண்ண முயற்சி பண்ண வேண்டாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு காம்பவுண்ட்ஸை செக் பண்ணணும். காம்பவுண்ட் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியணும், அந்த ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸினுடைய ஆக்டிவேஷன் கண்டிப்பாக தெரியணும். தெரியலன்னா செய்ய வேண்டாம், அந்த ப்ராஜெக்ட் ரெடி ஆகாது. ஓகேவா? சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த காம்பவுண்ட் ஸ்டாக் முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், காம்பவுண்ட்ஸில் ஸ்க்ராப் பண்ணணும். ஒரு சைனா பிளேட் எடுத்துக்கலாம். சைனா பிளேட் எடுத்துகிட்டு இப்போ இந்த கெப்பாசிட்டினுடைய டெர்மினல்ஸில் என்ன பண்ணணும், இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்க்ராப் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி ரெசிஸ்டர் அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸை என்ன பண்ணணும், வேகமாக ஸ்க்ராப் பண்ணணும். கையை இது பண்ணிக்க வேண்டாம். என்ன பண்ணணும், ஸ்க்ராப் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்க்ராப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஏற்கனவே சொல்லி இப்போ பேஸ்ட் இருக்குதுன்னு வச்சுங்களேன், இதில் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த இதில் லைட்டாக இன்சர்ட் பண்ணி டிண்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா இதை டிண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருக்குது. இந்த மேட் ப்ளூ மேட்டில் நல்ல ஹீட் வந்து தாங்கும். கிட்டத்தட்ட 500 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் தாங்கும். அதனால் ஹாட்டாக எந்த பிளேஸில் எந்த பொருள் இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. லெட் ஏதாவது க்ளாட் ஆகி இது மேலே விழுந்தால் கூட வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே. அப்போ காமர்ஸில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் லைட்டாக டிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ரிலே இருக்குன்னா ரிலேவோட 5 கான்டாக்ட் பின் இருக்கு இல்லையா, அந்த 5 கான்டாக்ட் பின்லையும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் லெட்டு கோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டிண்ட் பண்ணிக்கிறீங்க டிப்பில். அப்போ தான் சர்வீஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியும். ஓகேவா? இப்போ டிண்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், இப்போது அசம்பிள் பண்ண போகிறேன். பாருங்கள், இது ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த கெப்பாசிட்டியில் ப்ளஸ் மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ளஸ் மைனஸ் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த பாயிண்டில் பற்ற வைக்கிறேன். ப்ளஸ்ஸு சால்ட்ரு பண்ணிட்டேன். தென் அடுத்தது மைனஸ் சால்ட்ரு பண்ணுறேன். கெப்பாசிட்டோட ப்ளஸ் மைனஸ் சால்ட்ரு பண்ணிட்டேன். தென் அடுத்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு எல்இடி எடுத்து எனி கலர் எந்த எல்இடி வேணால் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் எதுவும் நான் சொல்லலை, பட்டு எல்இடியை கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் இன்க்ளைன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டியூசர் இருந்ததுன்னா அந்த டியூசரில் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் நவுத்திக்கலாம். சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், என்ன பண்ணிகிட்ருக்கேன், இப்போ ரெசன்ஸ் இந்த எல்இடி பற்ற வைக்கிறேன். இப்போ நான் பற்ற வைக்கிறேன் இல்லையா, அந்த எல்இடியோடைய மைனஸ் இன்னும் சொல்லணும்னா கரெக்டாக சொல்லணும்னா கேத்தோடு. அப்போ இன்னொரு லீடு வந்து ஏனோடு. இப்போது இந்த ரெசன்ஸ் எடுத்திருக்கேன். இதனுடைய மதிப்பு வந்து 2.2K. இந்த கெப்பாசிட்டியோட வேல்யூ வந்து 3300 mFD 25 வோல்ட். 2200 வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த கெப்பாசிட்டியோட பாசிட்டிவ் பற்ற வச்சுருக்கிற இந்த டெர்மினலில், இந்த ரிலே டெர்மினலில் நான் பற்ற வச்சுருக்கேன். ஒரு பாயிண்ட் பற்ற வச்சுருக்கேன். இன்னொரு பாயிண்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த எல்இடிக்கு கொடுத்துருக்கேன், எல்இடியுடைய ஏனோடுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ ப்ராஜெக்ட் எப்படி கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்கள் இதை பார்த்து தான் அசம்பிள் பண்ண போகிறீங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பவர் சப்ளை தேவை. இதோ பவர் சப்ளை ஒரு 9 வோல்ட் பேட்ரி, 9 வோல்ட் ப்ளஸ் பேட்ரி கிளிப் இருக்குது. பேட்ரி கிளிப்பில் இந்த பேட்ரி கிளிப்பினுடைய பாசிட்டிவ் என்ன பண்ணுறேன் பாருங்கள், கெப்பாசிட்டோட ப்ளஸில் கொடுத்துட்டேன். தென் இந்த மைனஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இதோடைய போல் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏற்கனவே இது உங்களுக்கு போல் வேணால் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், சிம்பிளாக கொடுத்துட்டேன். இப்போ இதில் பவர் சப்ளை கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? என்னாவது சவுண்டு வருதா, எடுத்துறேன். உங்களுக்கு கொஞ்சம் விசிபிளாக இருக்கிறதுக்கு எல்இடி என்ன பண்ணுறேன், கொஞ்சம் மேல் நோக்கி வச்சிட்றேன்.
ஓகே. இப்போ என்ன ஆகுது ப்ராஜெக்ட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுது. என்ன ஆகுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிட்டத்தட்ட அஸ்டேபிள் மோடு மாதிரியே என்ன ஆகுது எல்இடி அதுவே ஆட்டோமேட்டிக்காக அம்ஜம் தெரியுது. கூடவே ரிலேவோட சவுண்டு உங்களுக்கு அது ஒவ்வொரு தடவை கான்டாக்ட் ஆகும்போது சவுண்டு வருது. மறுபடியும் சொல்கிறேன், இப்போ நான் ப்ராஜெக்ட் ஒன்று மேக் பண்ணியிருக்கேன். ஒரு மினி ப்ராஜெக்ட் நிறைய ஸ்கூலில் காலேஜஸ்லாம் கேட்டிருந்தாங்க. வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிருச்சு. மினி ப்ராஜெக்ட் எதாவது இருந்தால் சொல்லுங்கள். லேட்டஸ்ட்டாக இருக்கணும், இன்னோவேட்டிவாக இருக்கணும், அதே நேரத்தில் நாங்கள் ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று மேக் பண்ணியிருக்கேன். இதில் யூஸ் பண்ணியிருக்க காம்பவுண்ட்ஸ் என்ன இருக்குது, ஒரு ரிலே யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு 5 வோல்ட் ரிலே, 3300 MFD 25 வோல்ட் ஒரு கெப்பாசிட்டர், 2K2 2.2K ரெசிஸ்டர் ஒன்று, எல்இடி எனி கலர், 9 வோல்ட் பயாஸ், ஒரு பேட்டரி வித் பேட்டரி டைல் டேகு. ஓகே, இப்போ இதான் கொடுத்துருக்கேன் ப்ராஜெக்ட். இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் அசம்பிள் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணணும். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் நான் எப்படி அசம்பிள் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் அசம்பிள் பண்ணி என்ன பண்ணணும், இதை சப்மிட் பண்ணணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆன்லைனில் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட் சரி, படித்து முடித்த ஸ்டூடெண்ட் சரி, இப்போ படித்த நவ் கரண்ட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்டும் சரி, இல்லை இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கவங்களும் சரி, அவங்களும் சரி, யார் வேணால் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, சரி. நம்மளுடைய இன்ஸ்டியூஷனில் படித்த ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்கெல்லாம் காலையில் 10 மணிக்குள்ளே இந்த ப்ராஜெக்டை எனக்கு அசம்பிள் பண்ணி 10 செகண்ட் வீடியோவை எனக்கு அனுப்பணும். 10 செகண்ட் வீடியோ அது ரொம்ப ஈஸி. ஏன்னா நான் அசம்பிள் பண்ணி காமிச்சதுனால நீங்கள் அசம்பிள் பண்ணி காமிச்சிடுங்க. அது முக்கியம் இல்லை, இதனுடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வேணும். இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் நீங்கள் வரைஞ்சி எனக்கு அனுப்பணும். என்ன ஃபஸ்ட்டு பாருங்கள், இதே மாதிரியே ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று மேக் பண்ணி காலையில் 10 மணிக்குள்ளே எனக்கு 10 செகண்ட் வீடியோவை அனுப்பணும். பேசிக் இப்போ படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டும் சரி, படித்து முடித்த ஸ்டூடெண்ட்டும் சரி, ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே ரிலே எல்இடி எல்லாமே அனுப்பிச்சிருக்கேன். ஸோ அசம்பிள் பண்ணி அனுப்பணும். ஒன்று இந்த ப்ராஜெக்ட் மேக் பண்ணணும், ரெண்டாவது என்ன பண்ணணும், கூடவே என்னுடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வேணும். ஒரு ப்ராஜெக்ட் மேக் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருந்தால் தான் மேக் பண்ணணும், இல்லைன்னா மேக் பண்ணக்கூடாது. உத்தேசமான ஐடியாவில் இல்லை எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னு நினச்சி செஞ்சிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ரெடி ஆகாது. ப்ராஜெக்ட் ரெடி பண்ணணுன்னா என்ன சொல்லியிருக்கேன், ப்ராஜெக்டுடைய காம்பனன்ட்ஸ் என்னென்ன ஒர்க் பண்ணுதுன்னு தெரியணும். அது தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணணும், அதை வந்து மல்டிமீட்டரில் செக் பண்ண தெரியணும். அது தன்னுடைய நிலைமையில் கண்டிஷனில் கரெக்டாக இருக்கா இல்லையா. ஒரு டிரான்சிஸ்டர் அப்படின்னா ஓகேவா, ஒரு கெப்பாசிட்டினா ஓகேவா, ஒரு ரெசிஸ்டன்ஸ்னால் அந்த வேல்யூ இருக்கா அப்படிங்கிறலாம் செக் பண்ணணும். இப்போ கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் அதை செக் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டர் இருக்குதுன்னு ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகேவா, இந்த மீட்டர் கொஞ்சம் விலை கம்மி தான், சீப் அண்ட் பெஸ்ட்டு. இதில் கெப்பாசிட்டன்ஸ் செக் பண்ணலாம். கெப்பாசிட்டன்ஸ் செக் பண்ணால் தான் அந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ண முடியும். இல்லை சர்வீஸ் வந்தாலும் ஃபியூச்சரில் அப்போ தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ், கெப்பாசிட்டன்ஸ் அப் டு 200 MFD வரைக்கும் இதில் செக் பண்ண முடியும். ஓகேவா, இந்த மல்டிமீட்டர் பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதில் இதில் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு எனக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நான் மீட்டரை அனுப்பிச்சுட்றேன். ஓகே, இப்போது இது ஒர்க் பண்ணிகிட்ருக்கு இல்லையா. நான் சொன்னது என்ன, இப்போ நம்மகிட்ட படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டு, படித்து முடித்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டாஸ்க்கு, நாளைக்கு 10 மணிக்குள்ளே எனக்கு இந்த இதே மாதிரியே ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணி சப்மிட் பண்ணணும், 10 செகண்ட் வீடியோவாக. இதனுடைய ஸ்கிமேட் டயக்ராம் நீங்கள் அசம்பிள் பண்ணி எனக்கு அனுப்பணும். மூணாவது, இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னன்னு சொல்லணும். இப்போ நான் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் கொடுக்கல, ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னென்னு சொல்லலை, ஜஸ்ட் அசம்பிள் பண்ணி மட்டும் காமிச்சிருக்கேன். ஓகேவா, நீங்கள் அசம்பிள் பண்ணி எனக்கு நாளைக்கு சப்மிட் பண்ணணும். ஓகே, பாருங்கள், நல்ல ஒரு ப்ராஜெக்ட், மினி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சம்மர் வெக்கேஷன் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு டெய்லி ஒரு சின்ன ப்ராஜெக்ட் உங்களுக்கு அசம்பிள் பண்ணுவேன். நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேவா, தேங்க்யூ வெரி மச்.